ஹலோ அன்பு மலர்களே, வணக்கம். நலமா? நான் நலம். ஓகே. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு உணர்வு. அதனால் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை தலைமையில் தூக்கணுன்ட்டேன். என்ன டாப்பிக்னா, இப்போ கூட யோசிக்கிறேன் என்ன டாபிக் கேட்டு, சும்மா மனசில் வரத சொல்கிறேன். ஓகே, என்ன டாப்பிக்கு? தத்துவம். தத்துவம் என்ன சொல்லுவாங்க? அது என்ன தத்துவம்? தத்தி தத்தி ஓடுவோமா? தத்துவம் வாயபத்துவம் அதெல்லாம் இல்லை. தத்துவம்னா ஒரு பொருளை சுருக்கமாக சொல்லிடுவோம், அவன் புரிஞ்சுக்குவான், அவன் எல்லாரும் ஞானிகள் என்ற ஒரு நம்பிக்கையில் அரைக்குறையாக இல்லை, சுருக்கமாக சொல்லிடுவான். அப்போது உங்களை மாதிரி புத்திசாலிகள் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. என்ன சொல்கிறதுக்கு இஷ்டப்படல, சொல்லலாம் கூட. நான் ஒன்றும் உங்களை விட கொஞ்சம் பின்னால் தான் இருக்கிறேன். ஓகே, என்ன மாதிரி ஆளுங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. என்ன தப்பாக நினச்சிக்கோன்னா, இப்போது ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, எல்லா உதாரணத்துக்கு தான். ஒருத்தர் சொல்கிறான், அவன் நண்பர்கிட்ட, எங்கள் அம்மா இருக்கிறாங்களே, என் கையால் அவங்களுக்கு ஒரு பிடி சோறு போட மாட்டேன், என் கையால் அவங்களுக்கு சோறு போட மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்புறம் ஓகே, ஒன்றோட முடிச்சுக்கலாம். அப்புறம் அவன் ரொம்ப பேசுகிறான், ஏன்னா நீ அப்படி சொல்கிற, உங்கள் அம்மாவுக்கு நீ உன் கையால் சோறு போட மாட்டியா? ஆமாப்பா, போட மாட்டேன் அப்படின்னாக்கா, அப்புறம் அவன் கேட்டு இவன் சொல்லி அதெல்லாம் எல்லாமே இவனை சொல்லிட்டான். என்ன சொல்கிறேன்னா, என்னை பெற்றெடுத்த தாய், என் அம்மா, எனக்கு ஊட்டி வளர்த்த அம்மா, அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் தான்மா சோறுன்னு போட்டு கொடுக்க மாட்டேன், சமைச்சு வச்சுக்கிற சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு அவங்களாம் எடுத்து திருப்தியாக சாப்பிட்டோம், என் கையால் சோறு போட்டு அவங்கள அழுவா வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கருத்தோடு நான் சொன்னப்பா. நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பார்த்தத்தில் சொல்ல அப்படின்வான். அதுக்கு தான் தத்துவம். என்ன சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு என் கையால் சோறு போட மாட்டேன் பாரு. அப்போ அது மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அறியாதவர்கள் பாரு, எவ்வளோ இன்றைக்கி ஒரு சின்ன பூச்சி பாரு, அம்மாவுக்கு சோறு போட மாட்டான்றாங்க அப்படின்னு. ஆனால் தத்துவம்னாக்கா சுருக்கமாக சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு என் கையால் போட மாட்டேன், அவங்க சாப்பிட்டு மிச்சம் ஆகட்டும், வேணாம் அதை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற கருத்தோடு சொல்லலாம். இதுதான் தத்துவம். அப்புறம் இன்னும் கூட சொல்ல என்ன சொல்கிறது, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மருமக்களே அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டில் அழகாக ஒரு கவிஞர் கண்ணதாசன், என்னுடைய தம்பி. ஒரு தம்பியா? ஆமாம் சார், அவர் என்னுடைய தம்பி கவிஞர் கண்ணதாசன். என்னை என்ன நினச்சின்னுக்கிறீங்களோ, என்னை விட அவர் தம்பி, வயசில், ஞானத்தில் அண்ணன், பேரறிஞர்னு கூட சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன். அவர் எதிர்த்து ஒருத்தர் மியூசிக் பண்ணார், அப்புறம் என் தம்பி தான். அப்புறம் பாடினார், நடித்தார், அவரும் என்னுடைய தம்பி தான். வயசில், சும்மா தமாஷாக சொல்கிறேன், வயசில் அவங்களாம் சின்னவங்க. நான் என்ன கவலைப்படுறேன்னா, இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அவங்க வயசெல்லாம் கூடியிருந்தாக்கா, அதிகமாக இருந்தால், அவங்க நாட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருப்பாங்க, அவங்க மூலயமா மக்கள் எவ்வளோ பயன்களை பெற்றிருப்பார்கள். குறைஞ்ச வயசுலேயே செத்துட்டாங்களேன்னு நான் உண்மையிலேயே
உண்மையிலேயே கவலைப்பட்டு சொல்கிறேன். அதனால் அவங்க வயசெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருத்தோடு ஒரு 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 கருத்தை ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். அப்போது இவர் சொன்னார், உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே அப்படின்னாக்கா என்ன நினச்சிக்கோங்க, என்ன மாதிரி கொஞ்சம் அறிவே இருக்கிறவங்களாம் நினச்சிக்கோங்க. நம்ம எல்லோரும் ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்களா? இல்லை, எங்கள் அம்மா வேற ஆச்சு, அவங்க அம்மா வேற ஆச்சு, எப்படி ஒரே மக்கள், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் சொல்கிறது நம்ம நினைப்போம். அதுக்கு தான் பேர் தத்துவம். ஒரு அம்மா அவங்க பல குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள், அவங்கெல்லாம் பல குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள், அவங்களெல்லாம் இன்னும் பல குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். எப்படி ஒரு மரத்தில் பல கிளைகள், அதில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இலைகள் இருக்குது, அந்த மாதிரி அது. அப்புறம் சுருக்கமாக தத்துவம்னாக்கா இப்படி தான். ஓகே, அதிகமாக பேசுனா உங்களுக்கு தள்ளம் வரும். வணக்கம், மீண்டும் சந்திப்போமா. நான் யார் தெரியுதா? அதோ நீங்கள் அந்த தொப்பியை போட்டு நான் தான் உலகம் சுற்றும் வாலிபன் அண்ணா, பெரிய உலகம் சுற்ற வாலிபன் நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு ஐடி சரிக்காக நான் தொப்பி போடுறேன். ஓகே, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.